ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் அதுக்கு 3 பல் பூண்டு எடுத்துக்கினேன். லைட்டாக எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். அதில் விதைலாம் இருந்ததுன்னா எடுத்துடுங்க. விதை போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நல்லா ஒரு அரை எலுமிச்சைப்பழம் தான் நான் புழிஞ்சு விட்ருக்கேன். அது கூட நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சம் மிளகு சேர்க்க போகிறேன் நான். இப்போ மிளகு எடுத்துக்கலாமா? மிளகு போட்டுட்டு இது என்னென்னா எதுக்காக நான் இதெல்லாம் இப்போ செய்கிறேன்னா, இப்போ நான் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்காக நான் சைட் டிஷ்ஷுக்கு செய்கிறேன். அதில் ஒரு 3 பல் மிளகு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 3 முட்டை போடுறேன் நான். ஆனால் மஞ்சள் முட்டையை நிறுத்திட்டு வெள்ளை முட்டை மட்டும் போட்டுக்கிறேன். மஞ்சள் முட்டை போட்டும் செய்யலாம், இருந்தாலும் வெள்ளை முட்டை போட்டு செஞ்சினாக்கா அது ஒரு கவுச்சி அடிக்காத இருக்கும். அதுக்காக நான் வெள்ளை முட்டை மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு நிறுத்தி பாருங்கள். கொஞ்சம் ஓட்டி முடித்தோடனே கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் அதில் கலந்துக்கோங்க. கடலை எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க, ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கனாக்கா நல்லா ஓட்ட விடுங்க. மிக்சியில் ஓட்டி அதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இன்னும் ஒரு 2 சுற்று விட்டிங்கனாக்கா நல்லா திக்காக வரும். எனக்கு இது போதும்.